வட மாகாணத்தில் கருவா சாகுபடி செய்து பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 5-10 ஆண்டுகள்ல மாறும். இந்த மண் மாறும். வணக்கம், நான் உங்கள் பிகே. ஒரு பெரிய முயற்சி, பெரிய போராட்டத்துக்கு பிந்தின ஒரு முயற்சி. அதனுடைய வெற்றி இன்றைக்கு அறுவடை செய்யலாம் மேல மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கு முதல் காரணம் சங்கீத். ரீச்சாவனுடைய கர்வோமேன் என்று சொல்றது கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் இருக்குது. சினிமன் சங்கீத். ஸோ சங்கீத்தோட ஒரு பெரிய முயற்சி ரீச்சாக்கில் இன்று வரையும் கருவா கண்டில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட கண்டுகளை நட்டிருக்கிறோம் பரவலை. அதில் முதலாவது அறுவடை, அதாவது வெற்றி அளித்திருக்கிறது, அது சக்ஸஸாக வந்திருக்கிறது என்றுதான் உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அதனுடைய ப்ரோசஸ் என்ன நடக்குது கொள்ளுகின்ற உங்களுக்கு காட்டுறதுக்கான வீடியோ தான் இது. இது ஒரு 3 வருஷ கறி. மட்டன் முதலாவது கறியை வெட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தடி வெட்டவே கிடைக்குது. இந்தா இதில் கருவாடை சீட்ஸ், கருவாடை விதைகள். இந்த விதைகளை நீங்கள் நாற்று போடலாம். இந்த கணக்க விதைகள் இருக்குது, எடுத்து காய வச்சுட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஓ, நல்லா கருவேப்பிலமா? சாப்பிடுவேன். ஓகே. ஓப்பா. ஓ, இந்த ஈச்சம்பழம் மாதிரி இருக்கிறேன். சாப்பிடுறாரு. சாப்பிடுவா? இவ்வளோ தெரியாம பையன். ஓகே, நிறைய பழம் விழுந்துடாக்கு. கொஞ்சம் நட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பலன் பெறலாம். மேலதிகமாக அடுத்த பார்ப்போம். இதை நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னு தான் காட்ட போகிறோம். ஓகே, எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. வட மாகாணத்தில் கருவா சாகுபடி செய்து பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 5-10 ஆண்டுகளில் மாறும். இந்த மண் மாறும். நண்பர்களே, சொந்தங்களே, இளைய தலைமுறை பிள்ளைகளே, எல்லோரும் வாங்க. ஆளுக்கு ஒரு 50 கண்டு 100 கண்டு கொண்டு வீட்டில் வைங்க. இங்கே பாருங்கள், இது இவ்வளோ இதுதான் வேலை. இதில் ஒரு சின்ன இடத்துலையே 2, 4, 5, 3, 18 கண்டு நிற்குது. இந்த சின்ன இடத்துலையே 18 கண்டுலேயே ஒவ்வொன்றையும் 5 தடி நிற்குது. யோசிச்சு பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ கடி வரும். 3 கடி எடுத்துருக்கிறோம். என்ன மொத்தமாக வந்திருக்கண்டு பாருங்கள். இதை நீ கொண்டு போய் எப்படி பட்டை உரிக்கிறன்றதை உங்களுக்கு படம் போட்டு காட்ட போகிறோம். வெற்றி நிச்சயம். ஓகே, ஐரோப்பாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கருவா நட்டு கருவா வெற்றி வழியாக சாவடியில் சாகுபடி செஞ்சு கொண்டு போகிறோம். பாருங்க. இது ஒரு என்ன சொல்றது, பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு உளியா கோல். இதை கட்டணும். என்ன சொன்னால் என்னத்துக்குன்னு சொல்லிட்டுன்னா, இரும்பால் செய்தால் கடலை எல்லாம் இதாக்கணும். இதால் செய்தால் தான் இது பட்டையாக கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா. சுற்றி செய்வோம். எங்களுக்கும் தெரியாது அப்படின்னா சொல்லித்தர நம்ம பழகணும். இதெல்லாம் மறுபடியும் அடுத்து போடுவோம், வீடியோ போடுவோம். அப்படின்னு எங்களோட பணியங்கள் பார்த்துட்டு
நாங்களும் வீட்டில் ஹர்வா நட்டுட்டு இதெல்லாம் தாங்களை பதப்படுத்தி நடுவிலே ஒரு போட போட்டு இந்த பாதி எடுக்கலாம் இது ஃபுல்லாக தான் சொல்லணும் ஃபுல்லாக இருக்கணும்னா இதனை எப்படி எடுத்துட்டு இல்லை இந்த இது வெந்நீர் இல்லை அதாவது எவ்வளோ சரிதான் கருவப்பட்டு இது எப்படி காய வைக்க இப்படி சுரண்டு காயக்கணும்னா நாங்கள் துணியில் 100 வயதுக்கு அதுக்கு மேலே அழுத்தலாம் இதெல்லாம் மிஸ் ஆகி சின்ன சின்ன இதுகள் உடைஞ்சி உள்ளது அதில் முளையுது தானா வட்டி எடுத்துட்டோம். இதுதான் கருவாப்பட்டையில் ஒரு சொந்த பச்சையாக சாப்பிட்டா நாக்கில் அப்படி சள்ளுன்னு வருது. இந்தந்த சைஸில் வந்து நீங்கள் எடுத்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு வீடியோவில் போடுறோம். ஸோ அதாவது வடமாநிலத்தில் ஹர்வா சக்ஸஸாக கொண்டு வந்தாச்சு. பெரிய அளவில் சாகுபடி செய்யணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.